Hello மக்களே, welcome to my coding diary. So இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம வந்து Better-T Stack அப்படிங்கிற ஒரு கமாண்ட் லைன் டூலை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த டைமில் ஆக்சுவலாக வந்து நமக்கு நிறைய JavaScript frameworks வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறோன்னா நமக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு வீக் சாலிட் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ பேக் எண்டுன்னு வரும்போது அதுக்கு இனி எலிசியா எக்ஸ்பிரஸ்ஸு ஸோ ஓஆர்பிசி டிஆர்பிசி ஸோ சம்திங் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நம்ம டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஆத்தென்டிகேஷனுக்கு ஸோ நிறைய டூல்ஸ் இருக்குது, லைக் நெக்ஸ்ட் ஆத்து, லூசியா ஆத்து, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. தென் வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு மோனோரை போல் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும், டிப்ளாய்மெண்ட் ப்ளஸ் பில்டிங்க்கு சிஐசிடிக்கு. ஸோ தென் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஒரு சைட்டு க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம பில்ட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போ ஒரு ப்ராஜெக்டை ப்ராப்பராக செட் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் ஆகும். ஸோ இந்த Better-T Stackங்கிறது வந்து ஒரு CLI டூல். இது என்ன யூஸ் பண்ணோம், இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை எண்ட் டு எண்டாக சூப்பராக செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா Better-T Stack dev இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு இது ஆக்சுவலாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 30,000 ஸ்டார்ஸ் இருக்குது, சாரி 3,000 ஸ்டார்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. ஓகேவா. ஸோ ஐ எம் ஆல்சோ த ஓகே, நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பட் ஐ ஆல்மோஸ்ட் ஸ்டார் எவ்ரி திங் ரைட். எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பட் யா, இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. ஓகேவா, ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பில்டர் போனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான டூல் இருக்கும். ஸோ உங்களால் புதுசாக ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். இன்னொன்று, இங்கே வந்து நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கா. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீசெட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதாவது ஒரு மொபைல் ஆப்பு இல்லைனா ஒரு ஃபுல் ஃபியூச்சர்ட் ஆப்பு, அதாவது எல்லாமே இருக்கும். வெப் நேட்டிவ் எல்லாமே வந்து இருக்கும். கான்வெக்ஸ் ப்ளஸ் ரியாக்ட், கான்வெக்ஸ் பேக்கெண்டு, ரியாக்ட் ரவுட்டர் வச்சு ஃப்ரண்ட் எண்டு அப்படி இருக்கும். ஸோ நம்ம வந்து டிஃபால்ட் ஸ்டாக் போனோம் அப்படின்னா, ஓகே இதான் டிஃபால்ட் ஸ்டாக். ஸோ டான் ஸ்டாக் ரவுட்டர் ஃப்ரண்ட் எண்டுக்கு நமக்கு, சாரி வெப் ஃப்ரண்ட் எண்டுக்கு, அது பேக் எண்டுக்கு ஹோனோ யூஸ் பண்ணுறாங்க. ரன் டைம் பன், ஏபிஐக்கு டிஆர்பிசி யூஸ் பண்ணுறோம், டேட்டாபேஸ்க்கு SQLite யூஸ் பண்ணுறோம், அண்ட் ஓஆர்எம்க்கு ட்ரிசில். ஓகே, ஸோ இது டிஃபால்ட். ஸோ நீங்கள் இதில் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நான் இப்போ எனக்கு டான் ஸ்டாக் ரவுட்டர் என்னோட ஃப்ரண்ட் எண்டுக்கு. ஓகே, எனக்கு நேட்டிவ் தேவையில்லை எதுவுமே. பேக் எண்டுக்கு ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சது எலிசியா யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் ரன் டைமுக்கு ஆல்வேஸ் பன். ஏபிஐக்கு எனக்கு எதுவுமே, ஐ மீன் ஏபிஐ ரவுட்ஸ் நமக்கு தேவையில்லை. ஓகேவா, நம்ம டிஃபால்ட்டாகவே எலிசியாவில் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாபேஸ் வந்து SQLite, MongoDB பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும், பட் SQLite ஆல்சோ பெட்டர். ஸோ ட்ரிசில் அண்ட் ஸோ டிபி செட்டப் நமக்கு லோக்கலாக வந்துட்டு டாக்கரில் ரன் பண்ணலாம். பட் SQLiteக்கு டாக்கர் தேவையில்லை கரெக்டாக. ஸோ நம்ம வந்து அப்போது டேட்டாபேஸ் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, போஸ்டர்ஸ் ஒரு நல்ல ஒரு டேட்டாபேஸ் கரெக்ட். ஸோ எனக்கு ட்ரிசில் பிடிக்கும் ப்ரிஸ்மாவை விட. அண்ட் யா, டாக்கர் லோக்கலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு வெப் டிப்ளாய்மெண்ட் எதாவது பண்ணணுமா, அதையும் அதுக்குள்ளேயே வந்து கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஆத்தென்டிகேஷனுக்கு என்ன வேணுமோ அதையும் போட்டுக்கலாம். நமக்கு இப்போ ஆத்தென்டிகேஷன் தேவையில்லை. அண்ட் பன், ஆல்வேஸ் பன். அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்டேஷன் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டார்லைட் யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஃபோமா டாக்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஃபோமா டாக்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்படி வந்தீங்கன்னா கிட் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், சாரி ஸ்கிப் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஓகே, அது நீங்கள், நான் சிம்பிளாக அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மை நெக்ஸ்ட் யூனிகார்ன். ஸோ இப்போ இந்த கமெண்ட்டை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி சும்மா போயிட்டு ஒரு இதில் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். சும்மா போயிட்டு டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இப்போ இது வந்து ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஸோ எஸ், ஸோ இங்கே கேட்குது ஃபோமா டாக்ஸுக்கு எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. நான் வந்து டான் ஸ்டாக் ஸ்டார்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஐ மீன் டாக்குமெண்டேஷன் சைட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஆல்சோ நம்ம டர்போ ரெப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இது என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ராப்பரான மோனோ ரெப்போ க்ரியேட் பண்ணி அதை கன்ஃபிகர் பண்ணியும் கொடுத்துரும். ஸோ ஃபாஸ்ட்டு விஷயம் முடிஞ்சது. அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு கன்ஃபிகரேஷன் மாறும். ஓகேவா. இப்போ நான் வந்து ஃபோமா டாக்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதில் உள்ள கொஸ்டின்ஸ் மட்டும் எனக்கு கேட்குது, மற்றபடி வேறு எதுவுமே கேட்கல. ஸோ இப்போ உங்களோட ப்ராஜெக்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் உள்ளே போனேன் அப்படின்னா என்னோட யூனிகார்ன் ப்ராஜெக்ட் ரெடி. ஸோ கோட், ஸோ உங்கள் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வெறித்தனமாக இருக்கும். ஓகேவா.
ஸோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நமக்கு வந்து பன்ஃபிக் போட்டிருப்பானுங்க. அது வந்து நம்ம கன்ஃபிக். ஸோ தென் ஆப்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக வெப் இருக்கும். நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் இங்கே இருக்கா. ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு என்ன யூஸ் பண்ணியிருந்தேன்னா டான்ஸ்டாக் ஸ்டார்ட் யூஸ் பண்ணியிருந்தேன், ரவுட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பராக ரவுட்டரை செட் பண்ணிட்டாங்க. இப்போ சர்வர் பார்த்தீங்கன்னா எலிசியா. ஸோ நம்ம யூஸ் பண்ணது எலிசியா. ஸோ ப்ராப்பரான எலிசியா ஜேஎஸ் வந்து இங்கே செட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபூமாடாக்ஸும் Next.js வச்சு டான்ஸ்டாக் ஸ்டார்ட் வச்சு இங்கே செட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதில் ஈஸியாக கோட் பண்ணலாம், பில்ட் பண்ணலாம். ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ சிம்பிளாக போயிட்டு நீங்கள் உங்களோட package.json பார்த்தீங்க அப்படின்னா டவ் வந்து இங்கே செட் ஆகிருக்கு ப்ராப்பராக. ஸோ ஜஸ்ட் ஒரே நேரத்தில் மல்டிபிள் சர்வர்ஸை பண்ணணுன்னா சிம்பிளாக நீங்கள் டவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல இன்டர்ஃபேஸில் க்ரியேட் ஆகிருக்கும். எது அப்படின்னா டர்போரப்போவோட பில்டின் இது கரெக்டாக பில்டன் CLI. ஸோ இது வந்து கேஷ் பண்ணும். ஸோ பில்டு ஃபாஸ்ட்டாக நடக்கும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் ஆக்சுவல். ஸோ நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸை செட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக இந்த டூல் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். இதில் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாரி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக டெஸ்க்டாப் ஆப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இனிஷியலாக இதே பண்ணிக்கும். அண்ட் இதில் ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் டாக்குமெண்டேஷன் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் API யூஸ் பண்ணி மேனுவலாக க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ரேண்டமாக ஒரு ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த ரேண்டம் ஸ்டாக் வச்சு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர். ஓகேவா, அதில் உங்களால் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேவ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த இது திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஐ ரியலி லைக் சாலிட். ஓகே, ஸோ எனிவே இது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். இது யூஸ் பண்ணுங்கள், நிறையா பில்ட் பண்ணுங்கள், be a better programmer. So anyway, thank you for watching. இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்களா? தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், subscribe பண்ணுங்கள். Have a great day. Goodbye.